Hi friends, நான் புவனேஷ். டுடே நான் வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரு பேசிக்கான எலக்ட்ரிக்கல் ஒயரிங் தான் இது. ஆல்ரெடி ஒரு ஒயரிங் ஒரு டிப்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ இது. இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு டிபி பாக்ஸ் தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லிங்க் அண்ட் எர்த் லிங்க் இல்லை. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர் மட்டும் மாட்டிக்கலாம். ஸோ பிரேக்கர் மாட்டிட்டு அந்த நியூட்ரல் அந்த எர்த் லிங்க் எப்படி கனெக்ட் பண்ணுறதுலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது வால்லையோ எங்கெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் பைப் தள்ள போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. நான் மேலேயும் கீழே தான் வந்து பைப் எடுக்க போகிறேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது உட்டுனால வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் நான் வந்து ஸ்க்ரூ ஏற்றிடுறேன். வாலில் எப்படி வந்து ஹோல்ஸ் போகிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கமெண்டர் பாக்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 amps உள்ள ஒரு பாக்ஸ் இது. நம்ம இப்போ பண்ணுற ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஒயரிங் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் ஃபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஒயரிங் பண்ண போகிறோம். 3 கமெண்டர் பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபி பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறது அப்படி தான் ஒரு சிம்பிளான ஒயரிங் இது. இது ஒரு டிப்ஸாக எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது வெளியெலாம் நீங்கள் பார்த்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு பெருசாக இருக்கும். அது நீங்கள் தான் ஒரு ஐடியாவில் பண்ணணும். அது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ நான் வந்து எந்த சைடு பைப் எடுத்துன்னு போகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுடுறேன். அந்த ஹோல்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பைப் எப்படி வச்சு கட் பண்ணணும் பாருங்கள். இந்த ஆங்கிள் தான் வச்சு கட் பண்ணிக்கணும் பைப்பை. அதாவது கொஞ்சம் பைப் வந்து அந்த எஸ்எஸ் கமெண்டர் பாக்ஸ்க்குள்ளே கொஞ்சம் போச்சுன்னா நாளைக்கு வந்து கிளாம்பே கலண்டாக கூட இல்லை, லைஃப்பில் நிற்கும் அந்த பைப்பு, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஒயரிங்லாம் வெளியே வந்து விழுந்துடாது. ஸோ அதனால் நல்ல ஒரு விஷயம் தான் அது. அந்த மாதிரி நீங்கள் ஒயரிங் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபியில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்லாம் எப்படி ப்ரோ பார்க்குறீங்க நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலில் வந்து நான் மார்க் பண்ணுறது எப்படி நான் சொல்லித்தரேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிட்டேன், நான் காட்டில் வீடியோ டியூரேஷனுக்காக ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளிங்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா வீடியோ டியூரேஷனுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். போன டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுங்கன்னு சொன்னீங்க. ஒயரிங்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த கிளாம்பை நல்லா டைட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் இந்த கமெண்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா கட் பண்ணிங்கன்னா அந்த பைப் வந்து நல்லா உள்ளே போய் உட்காரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த கிளாம்பே கலண்டா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் இருக்க அந்த ஒயர்லாம் வெளியே வராது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கான ஒயரிங் டிப்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நம்மளுக்கு தேவையான அளவு ஒயரை வந்து அளந்து கட் பண்ணிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காயில் ஒயர் மட்டும் இருந்துச்சுன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். உங்கள்கிட்ட 2-3 காயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அளந்து கட் பண்ணி தேவையில்ல, நீங்கள் டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் மட்டும் அளந்து கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவலுக்கே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஒரு டேப் பண்ணிவிடுங்க. டேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக அந்த ஒயரை ஒன்றா வச்சு பண்ணாமல் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு அடிச்சிங்கன்னா உங்கள் பைப்புக்குள்ளே நல்லா அந்த ஒயர் ஈஸியாக போகும். இப்போ 3 ஒயர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், எர்த் அண்ட் நியூட்ரல் ஃபேஸு. ஸோ இந்த 3 ஒயர் தள்ளியிருக்கீங்க. இப்போ இங்கேருந்து 2 ஒயர் அட்டாச் பண்ணிக்கணும். 2 ஒயர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸுக்கு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். அப்போ இந்த பாக்ஸுக்கு எர்த் இல்லையான்னு கேட்டிங்கன்னா 2 எர்த்து தள்ளனா போதும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பக்கத்து பாக்ஸில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாக்ஸோட எர்த்து தான் இந்த சென்டர் பாக்ஸை நான் கொடுக்க போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் எர்த்து தள்ளலான்னு பிளான் வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ட்விஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் பண்ணுறது வந்து இது வந்து சிம்பிளாக இருக்குது. ஏதோ உட்காந்துட்டு ஒரு ஆளாக பண்ணிட்டு போயிடுறேன் நான். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் லாங்காக இருக்கும்போது ஒரு ஆள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஆள் ஒயரிங் பண்ண முடியாது நான் சொல்ல வரல, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாகணும். ஒயரிங்லாம் பண்ணும்போது கூட ஒரு ஹெல்ப்பர் யாருன்னா வச்சு ஒயரிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண கற்றுங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ரிவர்ஸில் அந்த ஒயரை வலிச்சிடக்கூடாதுல, அதுதான். ஸோ 2 பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக உட்காந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து. என்னடா திரும்பி முன்னாடி எர்த்து கொடுக்குறியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் எர்த்து வந்து அடிஷ்னலாக இருக்குது, நல்லது தான். ஃப்யூச்சரில் நாளைக்கு எதனா ஒரு எர்த்தை வந்து கட்டானாலும் இந்த ஒயரில் இருக்க எர்த்தை வந்து பார்த்திங்கன்னா 3 பாக்ஸுக்கும் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணி பண்ணுறது தான் இது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், எந்த ஒரு தப்பும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான லோடு வந்து இப்போ ஏதோ ஒரு ஷாப் இருக்குதுன்னு வச்சு ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான லோட்லாம் இருக்குன்னா அங்கே இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒயரிங் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுற ஒயரிங் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஸ்கொயரம் உள்ள ஒரு ஒயரை சூஸ் பண்ணிக்கோங்க. டிபி இது பண்ணுற ஒயரிங் வந்து என்ன ஸ்கொயரம்னு நான் சொல்கிறேன் நான். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேகாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முடிச்சு போட்டுருங்க. அந்த முடிச்சு எதுக்கு நான் போடுறேன்னா நீங்களே அந்த தெரியாமல் அந்த ஒயர் ரிவர்ஸில் வச்சிடக்கூடாது, அது ஒரு காரணத்துக்காக தான். அதுக்கப்புறம் ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா பைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொன்னாலாம் தள்ளி ஒயரிங் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஆவீங்க பண்ணுறதுக்கே. நீங்கள் என்ன ஒயரிங் பண்ண போகிறீங்களோ அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க.
சரி ஓகே. இப்போ இந்த கமெண்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், கமெண்டர் பாக்ஸ் இது வந்து நம்ம லைன் கொடுத்துட்டோம். இந்த பாக்ஸ் கனெக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி நம்ம சேனலில் 3 வீடியோ நம்ம போட்டுட்டோம். சாரி 2 வீடியோ கிட்ட போட்டுட்டோம். இது 3வது வீடியோ. இதோட உங்களுக்கு தெளிவாக இதை பற்றி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மேலே வந்து ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துங்க. இல்லை இப்போ வீடியோ பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இன்புட்டு கீழே தான் கொடுக்கணும், சுவிட்சு கீழே தான் கொடுக்கணும். நியூட்ரல் டேரெக்டாக போய்டும், எர்த்து டேரெக்டாக போய்டும். ஃபேஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து 3 சாக்கெட்டு 2 சுவிட்சு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாக்கெட் ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்க நினச்சின்னா பாருங்கள், நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன் நான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி கமெண்ட் செக்ஷனில் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே தேவையில்லாமல் வந்து நான் தான் பேசிகிட்டு இருக்காங்க. வீடியோவும் ஃபுல்லாக பார்க்காம தேவையில்லாமல் பேசுகிறாங்க. நான் எல்லாரையும் நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நெகட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நெகட்டிவிட்டி கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 தான் வருது. அவங்களாம் பெருசாக நம்ம கண்டுக்கூடாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கமெண்டர் பாக்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸுக்கும் ஒரே எர்த்து கொடுத்துற மாதிரி, ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எர்த்து. ஆக மொத்தம் இந்த 3 எஸ்எஸ் பாக்ஸ் சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எர்த்து எடுத்துன்னு போயிருக்கேன். நாளைக்கு ஃபியூச்சரில் எர்த்து என்ன கட்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லூப் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. நான் ஜாயிண்ட்டை பற்றிலாம் நிறைய வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயிண்ட்டை பற்றிலாம் நான் வீடியோ போடுறேன் நான். ஏன் நான் சொல்கிறேன்னா ஜாயிண்ட்டை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் 3வது பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் நான் வீடியோ டியூரேஷனுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நிறைய எதனா தேவைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயத்தை நான் சொல்லித்தரேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 எர்த்து எடுத்துருக்கேன் சர்க்யூட்டுக்கு. அதுக்கப்புறம் 3 அவுட்புட் ஃபேஸு, அந்த 3 கமெண்டர் பாக்ஸும் ஒரு ஃபேஸு, 3 நியூட்ரல். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒயரிங் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹெவியான லோடு நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயரிங் பண்ண நல்லது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 போல் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ் உள்ள ஒரு எம்சிபி இது. இந்த எம்சிபி வந்து சைடில் 2 கிளாம்ப் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளிப் அதை இழுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணணும். திரும்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பில் மாட்டிட்டு திரும்பி லாக் பண்ணிவிடுங்க. அதை எம்சிபி இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுற கிளாம்பு, அதில் மாட்டிட்டு லாக் பண்ணிவிடுங்க. இதே ப்ரொசீஜர் தான் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா லெக்ராண்டு அந்த கம்பெனி இது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபீஸ் மேலே செலவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரேக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து கொஞ்சமாக அப்படி கலெக்ட் பண்ணது தான். மற்றபடி இது எல்லாமே புதுசு தான். நான் வாங்கின மெட்டீரியல்லேருந்து எல்லாமே புதுசு தான், பிரேக்கர் தவிர்த்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8-வே டிபி பாக்ஸ். நான் ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்லாமல் இருப்பேன். இது வந்து 8-வே டிபி பாக்ஸு. நம்ம பண்ணுற சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா 6-வேவோட முடிஞ்சிடும் தான். ஏன் 2 இது வந்து அடிஷ்னலாக எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா எதனா ஒரு அடிஷ்னலாக சேர்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக சேர்க்குற மாதிரி தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்சிபி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய ஒயர் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்சிபிக்கு இன்கமிங் லைனாக கொடுக்குறது. இந்த சின்ன ஒயராக கட் பண்ணியிருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அந்த சின்னதாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னா லூப் மாதிரி போட்டு போனோம். லாஸ்ட் டைம் வந்து 3 டிபி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபி கனெக்ட் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு டெர்மினல் கனெக்டர் இருந்துச்சு, அது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அது எனக்கு கிடைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே நான் யூஸ் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி கேபிள் போட்டும் பண்ணலாம், இதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுற டைட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் மேபி லூஸ் என்ன இருந்துச்சுன்னா அந்த எம்சிபி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது அந்த இதில் வந்து எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த ஒயர் எதுனா. ஸோ இந்த லூஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணணும் எப்பவும். ஸோ இந்த லாஸ்ட் ஒயர் மட்டும் ஏன் இப்படி நான் லிங்க் எதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கமிங் கொடுக்குற மாதிரி அந்த 4 பிரேக்கர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் போல் பிரேக்கரு, அந்த 4 பிரேக்கர் வந்து இன்கமிங் பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 2 போல் பிரேக்கர்லேருந்து ஃபேஸ் வந்து அவுட்புட் எடுத்து அதில் இன்கமிங் கொடுக்குற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டர் பாக்ஸுக்கு போகிற ஒரு ஒயர்ஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு பிரேக்கரில் 1, 2, செகண்ட் பிரேக்கரில் 1, தேர்டு அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவோம். 1 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேராக விட்டுறேன் நான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் 4 சர்க்யூட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் 3ஓட நிறுத்திட்டேன் நான். ஏன்னா வந்து கேமரா அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஃபோக்கஸ் வைக்க முடியல, தான் காரணம். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்ட் ஆங்கிளாக கவர் பண்ண முடியல. நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் முறுக்காமல் ஒன்றா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எதனா ஒரு ஒயர் எரிஞ்சிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயர் இழுத்தீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிபி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக் டிபி தான் இது. இதில் வந்து இதெல்லாம் இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா எர்த் லிங்காக நியூட்ரல் லிங்க்கு இதில் இல்லை. அடிஷ்னலாக அட்டாச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது பண்ணுறது வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் இடமே வந்து சின்னதாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஜாயிண்ட்டை பற்றிலாம் நான் சொல்லித்தரேன் நான். ஸோ அதை பற்றிலாம் நான் நிறைய சொல்லித்தரேன் நான். நிறைய ஜாயிண்ட் என்ன டைப்ஸ்லாம் ஜாயிண்ட் இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் நான்.
ரன்னிங் ஜாயிண்ட் தான் அடிக்கிறேன் நான். இது வந்து எர்த்துக்காக நம்ம கொடுக்குறோம். நம்ம எர்த்துக்கு ஒரு இன்கமிங் லைன். எர்த்து வந்து எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். எர்த்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எர்த்தை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் ஒயர் ஏன்டா இவ்வளோ சின்னதாக போகிறேன்னு கேட்கலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒயர் இல்லை. ஸோ நீங்கள் இன்கமிங் அந்த லூப் ஜாயிண்ட்லாம் போட்டிங்களா, லூப்பிங்லாம் கொடுத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எம்சிபிக்கு அந்த ஒயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் 2.5 இல்லைனா 4 ஸ்கொயர் எம் இல்லைனா 6 ஸ்கொயர் எம் கூட யூஸ் பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் எம் வந்து அதிகம் தான், இல்லைனா 4 யூஸ் பண்ணுங்கள், அதான் பெட்டரு. எதுக்கு நான் 4 சஜஷன் பண்ணுறேன்னா, நீங்கள் ஹெவியான லோடு நீங்கள் யூஸ் பண்ண பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரொம்ப ஹெவிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்றவங்க 2.5 கனெக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இருக்காது. ஸோ இன்கமிங் ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே அவுட்புட் ஒயர். நான் அந்த 3 ஒயர் விட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே அவுட்புட்டு. நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி அமுச்சு உள்ளே உட்கார வச்சிரும். எதுக்குன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும். அது இல்லாமல் நாளைக்கு ஏன்னா ஃபால்ட் ஆனால் கூட நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக பண்ணும்போது என்னன்னா, நீங்கள் அந்த வேலை வந்து சுத்தமாக இருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் நீங்கள் ஏன்னா வெளியே போய் ஒர்க் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ சீக்கிரமாக முடிச்சுட்டு ரெண்டர் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். எங்கே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைட்டு ஃபுல்லாக மழையாக பெஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2-3 வாட்டி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எப்பவும் அப்படி தான் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்டு தான். இந்த பெண்டு எதுக்குன்னா, மேலே ஒரு ஒயரை வந்து அசிங்கமாக அப்படியே வருது போல் ஒரு பைப் போட்டு எடுத்துன்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பைப் கூட கொண்டு வரலாம், அது தப்பு இல்லை. மேலே 3 கீழே 3ன்னு சொல்லிட்டு நிறைய பைப் கூட கொண்டு வரலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இல்லை 8 பிரேக்கர் மட்டும் தான் போட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்மளோட சர்க்யூட் எல்லாமே க்ளோஸ் இதுவாகிடுச்சு. இது வந்து இபி லைனு, ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபி லைனு. இது ஒரு டெம்பரரி சப்ளைனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி டெஸ்டிங் காமிக்கிறேன். ஃபேஸ் நியூட்ரல் எல்லாமே கரெக்டாக நான் கொடுத்துட்டேன் நான் அதில். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணாலும் எனக்கு அங்கே பவர் போயிடும். அவுட்புட் எல்லாமே இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மெயின் பவர் ஆன் பண்ணிட்டேன். நான் இன்கமிங் வந்து பாருங்கள், எப்போ இன்கமிங் வந்து இந்த சைட்லாம் கொடுத்துருக்கணும் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும். இன்கமிங் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் மேலே அந்த 2 போல் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழே எல்லாத்துக்கும் பவர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஏன்னா அப்படி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் 2 போல் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பவர் வந்துச்சுன்னா அந்த சர்க்யூட் டோட்டலி ராங். 2 போல் ஆஃபில் இருந்தும்போது வந்து பவர் எதுக்கும் வரக்கூடாது. அதாவது இந்த சிங்கிள் போல் பிரேக்கருக்கு இன்கமிங்கு பவர் வரக்கூடாது, டோட்டலாக சர்க்யூட்டுக்கே பவர் வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கமெண்டர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆம்ஸ் சொல்கிறேன். அப்போ எதுக்கு நீ வந்து 10 ஆம்ஸ் பிரேக்கர் போட்டிருக்கேன்னா, நான் வந்து ஹெவியான லோடு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் வச்சுங்க. நீங்கள் லோடுக்கு ஏற்ற மாதிரி டேலி பண்ணி நீங்கள் எம்சிபியை சூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு தப்பும் வராது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 வோல்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண, இந்த மாதிரி டம்மி வாங்கிக்கிங்க. நீங்கள் கடையில் கண்டிப்பாக தருவாங்க. இது வந்து 8 வே டிபி பாக்ஸ். நம்ம பண்ண சர்க்யூட்டுக்கு வந்து 6 வே இருந்தாலே போதும். எனக்கு கிடைக்காதனால நான் 8 வே வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது, அதோட நேமு, அதை எப்படி கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன் நான். அதை பற்றி வந்து கண்டென்ட்லாம் ரைட் பண்ண வேண்டியது இருக்குது. பொறுமையாக நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மெட்டல் பாக்ஸுக்கு வந்து எர்த்து கொடுக்கணும். இந்த எர்த்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நான் ஒரு ஜாயிண்ட் வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நான் காமிக்கல, அதுதான் அது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைன்லாம் போட்டு செக் பண்ணிக்கலாம். மெட்டல் பாக்ஸுக்கு என்றைக்கும் எர்த்து கொடுக்காமல் விட்றாதீங்க. சாரி, அந்த டிபி பாக்ஸுக்கு எர்த்து கொடுக்காமல் விட்றாதீங்க. ஏன்னா அது ஃபுல்லாக மெட்டல் தானே. திடீர்னு ஷாக் என்ன அடிக்க ஆரம்பித்தா கூட நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எர்த்திங் பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே, நம்ம ஒரு டெஸ்ட்லாம் ஒன்று போட்டு செக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 போல் ஆன் பண்ணுறேன். 2 போல் ஆன் பண்ணால் மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கர் ஆன் பண்ணணும். ஸோ அதை ஏன் ஒரு பிரேக்கர் ஆஃப் பண்ணால், அது வந்து பார்த்திங்கன்னா டம்மி பிரேக்கர். அது மீதி 3 பிரேக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் வந்து இதுவாக இருக்கிறது. ஸோ எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு பிரேக்கர் மட்டும் ஆஃபில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஸ்பேராக விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு ஸ்பேர் தான். ஸோ வீடியோட என்ன இவ்வளோ ஸ்லோவாக காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு எண்ணத்துக்காக தான். இந்த லாஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வீடியோட டியூரேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும், அதே சமயம் போர் அடிக்கூடாது. அதுதான் ஃபேஸ் நியூட்ரல் எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்ச் பாக்ஸில் அதெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிங்க டெஸ்டர் வச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த 2 போல் ஆஃப் பண்ணோன்னே சர்க்யூட் எல்லாம் ஆஃப் ஆகணும். ஓகே, இது எல்லாம் பக்காவாக இருக்குது சர்க்யூட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பில்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் ஒரு எம்டி ஸ்பேஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனுக்காக நான் கொடுத்தது. இது இனிமேல் நம்ம வீடியோ எடிட்டிங்கில் இப்படி தான் இருக்கும்.
நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்டன்லேயும் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.